முதல்ல நான் வந்து சத்குருவோட ஆர்டிகல்ஸ் வந்து ஆனந்த விடல் தான் படித்தேன். ஒரு நான் இந்தியாவுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். படித்தா ஐ காட் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. உடனே அது அப்புறம் அந்த புக்கை வாங்கி படித்தேன், அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டு. தோ ஐ ரெட் சோ மெனி புக்ஸ், இன்னும் கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக் படிச்சிருக்கேன். பட் அந்த அத்தனைக்கும் ஆசைப்படுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் நான் படிச்சதுலே. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து ஒரு 200 காப்பி வாங்கி ஆஃபீஸ்ல எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து நான் கொடுத்து ஐ கால்ட் எவ்ரி ஒன் ஃபார் த மீட்டிங். திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு, நீங்க படிங்க, உங்க லைஃபுக்கு வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரூவ் இருக்கும் இந்த புக்குன்ட்டு அதை கொடுத்தேன். அப்புறம் வந்து என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா காப்பி வாங்கி வச்சுட்டு யார் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து கிஃப்டா கொடுக்க ஆரம்பிச்சு. பிகாஸ் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து ஐ தாட் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்கோசம் அந்த புக்கு வாங்கி ஸ்டில் ஐ டூ தட். ஸோ கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு 3 days யோகா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். யோகா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் 4 months எவ்ரிடே அட்டென்ட் பண்றது வந்து மார்னிங் ஒரு 30 minutes வந்து யோகா பண்ணிருக்கேன். லாட் ஆஃப் பெனிஃபிட் கேட்டிங், லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் மை மைண்ட் இஸ் காம். அப்புறம் வந்து ப்ரொடக்டிவ் லெவல் இஸ் இன்க்ரீஸ் ஆல் த திங்ஸ். வாழ்க்கையை பத்தி நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் வந்து அவர்கிட்ட இருந்து விடை கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கைய நோக்கத்தை தோண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். சொன்ன வாழ்க்கையே ஒரு நோக்கம், இந்த மாதிரி நிறைய திங் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட். என் பேர் பாகிரதி. எனக்கு ஆபீஸ்ல ஒரு 50 பேரோட ப்ரொடக்டிவிட்டி மானிட்டர் பண்ற வேலை, ஒரு 4 டிஃபரெண்ட் பாசஸ்க்கு ரிப்போர்ட் பண்ற வேலை, பிளஸ் வீட்ல வந்து ஒரு டீனேஜ் பையன், ஒரு 18 to 20 hours ஒர்க் பண்ற ஹஸ்பண்ட், 70 வயசுக்கு மேலான மாமனார் மாமியார், என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற என்னோட பேரண்ட்ஸ், ஒரு சிஸ்டர். இவ்வளவுக்கு மத்தியில ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் பண்டிலா இருந்தேன் நானு. ஈஷாக்கு முன்னாடி ஈஷா யோகா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கே தெரியல எப்படி நடக்குதுன்னு. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, எப்படி நீ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்க அப்படின்னு. ஐ டோன்ட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அட் ஆல். ஐ எம் வெரி ஹாப்பி, ஜாய்ஃபுல். அவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு பரவசமான நிலையில இருக்கேன். ஆனந்தம்ங்கிறது வாழ்நாள்ல இவ்வளவு சீக்கிரமா ஒரு நிமிஷமும் அனுபவிக்க முடியுங்கிற அந்த பாசிபிலிட்டி ஈஷா மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. என் பேர் பத்மினி, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என்னோட வயது வந்து 52. நான் வந்து தொடர்ந்து யோக பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டு வரேன். நான் ஈஷா யோகால தான் யோக பயிற்சிகள் எல்லாமே கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து நான் யோக பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டு வரதுனால என்னோட உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு. என்னால வந்து தொடர்ந்து எவ்வளவு வேலைகள் வேணாலும் அதே ஸ்பீட்ல செய்ய முடியுது. ஒரு டைம் எனக்கு வந்து 104 ஃபீவர் இருந்தது. அப்ப நான் டாக்டர்கிட்ட போனப்ப நல்ல ஃப்ரெஷ்ஷா போனேன். அப்ப டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வயசுல இவ்வளவு ஃபீவர் வந்தா உட்கார்ந்தப்பே எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபீவரே இல்லைன்னு நினைச்சேன், இவ்வளவு ஃபீவர் இருக்கா எப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் யோக பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டு வரேன் மேடம், அதனால நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என் பேர் ராஜேந்திரன். நான் ஜேஎஃப்ஏ குரூப் எம்டி. என்னோட பிசினஸ் 1977 ஆரம்பிச்சேன். ஒரு 30 years பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தூக்கமே வராது நைட்ல. ஒரு 28 years நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டு தூங்குவேன். ஈஷா யோகா வந்து பண்ண ஆரம்பிச்ச அப்புறம், யோகா கிரியா சூன்யா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இப்போ ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையில்லை, அப்படியே தூக்கம் வருது எனக்கு. பிளஸ் ஐ ஆல்சோ ஃபீல் மென்டலி வெரி பீஸ்ஃபுல். எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ஆங்கர் ஆன்சைட்டி எதுவுமே இல்லாம எப்பவுமே நிம்மதியா இருக்கேன். இப்போ எவ்ரிபடி சர்ப்ரைஸ் ஹவு ஐ ஹவ் சேஞ்ச்ட் இன்டு திஸ் ஸ்டேட்டஸ் நவ். ரொம்ப சௌகரியமா இருக்கு, நல்லா இருக்குது. என்ஜாய் திஸ் பிரசன்ட் கண்டிஷன். அண்ட் இதுக்காக ஈஷாக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். தேங்க்யூ. என் பேரு சுகன்யா. நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் MBBS பண்ணிட்டு இருக்கேன். ஈஷா யோகா கிளாஸ் பண்ணினதுல இருந்து எனக்குள்ள பல மாற்றங்களை என்னால உணர முடியுது. அதை பிசிக்கலாவும் சைக்கலாஜிக்கலாவும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வீசிங் வந்து கடந்த ஒரு 6 வருடங்களாவே வீசிங் இருந்துட்டு இருந்தது. என்னதான் ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே வந்து அப்போதைக்கு அந்த சிம்டம்ஸை கியூர் பண்ணுமே தவிர அந்த டிசீஸ்ல இருந்து முழுமையா எனக்கு விடுதலை கிடைக்கல. பட் நான் சில வாரங்களா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்குள்ள அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்ததே எனக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ள இருந்தது. மொத்தத்துல என்னோட வாழ்க்கை வந்து டெட் சீரியஸா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை இப்போ வந்து ஒரு உயிரோட்டமா, ஒரு விளையாட்டு தன்மையோட, ரொம்ப ஆனந்தமா, ஒரு உயிர்ப்போட இருக்குது.
ஒரு புது லைஃப் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஈஷா யோகா மையத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். I would honestly say it was a turning point in my life in some important ways. I'll always remember two statements that Sadhguru made during the wholeness program. He looked directly at me and said, if you can't manage yourself, how can you manage an organization of 5,000 people? And that phrase stayed with me, and I thought about it a lot, and it has really changed how I try and approach everything I do, because it's really accurate. If you don't know how to manage your time, you don't know how to manage your energy, you don't know how to manage your reaction to situations, you really can't be very effective at leading an organization, particularly a large one. The other thing I find is, in life you can't get rid of your stresses. That's external factor. If you have a significant amount of responsibility either at home or at work, stresses come with it. There's no way of escaping it. But I think the perspective that Sadhguru has given and the practices, whether it's pranayama or particularly shunya, gives you a strength and a stability to go through the day and go through the months without getting overly disturbed by these stresses. And as my practices have deepened, I think my equanimity, my sense of calmness in the face of all that life throws at me has certainly improved a lot. ஒருவரோட வலியை இன்னொருவர் உணர முடியுமா? ஒருத்தருடைய பசியை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க முடியுமா? முடியுதே, ஒருத்தரால முடியுதே. யாரு? அம்மா. குழந்தை வயிற்று வலியில அழுகுதா, பசியில அழுகுதான்னு தாய்க்கு மட்டும் தானேயா புரியுது. அந்த உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுனா இவன் உடம்பு பதறுதே. குழந்தைக்கு பசிச்சா இவன் நெஞ்சில பால் ஊறுதே. விந்தையா, இந்த அபூர்வ பெண்மணிய தினமும் வணங்கறியா. பெண்மையை போற்றி வணங்குவது லைஹா.